குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவக்கி அதற்கான கொடி மற்றும் பாடலை ஆகஸ்ட் 22 அறிமுகப்படுத்தினார். கொடி சிவப்பு, மஞ்சள் நிறங்களில் இரட்டை போர் யானைகளும் நடுவே வாகை மலரும் இடம்பெற்றிருந்தது. கட்சியின் முதல் மாநில மாநாட்டின் போது இதற்கான விரிவான விளக்கத்தை அளிப்பதாக விஜய் கூறினார். அவர் கட்சி கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதலே பல கட்ட விமர்சனங்களை சந்தித்தது. போர் யானைகளாக இருக்கும் யானைகள் இந்தியாவைச் சேர்ந்தவை அல்ல, ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவை. யானைகள் கேரள அரசின் போக்குவரத்து கழகம், சில தனியார் நிறுவனங்கள் போன்றவற்றின் லோகோ போல் உள்ளது. கொடியின் வண்ணங்கள் ஸ்பெயின் நாட்டு கொடி போல உள்ளது. எங்கள் கொடியில் உள்ள வண்ணங்கள் போல உள்ளது என வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் விமர்சனம். கொடியில் உள்ள மலர் உண்மையான வாகை மலரல்ல, அது தென் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த தூங்குமூஞ்சு மரத்தின் பூ. இப்படி பல விமர்சனங்களை தாண்டி இப்போது அடுத்த கட்டமாக தேர்தல் கமிஷனுக்கு புகார் சென்றுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னத்தை தாவேகா கொடியில் பயன்படுத்தியதாக தமிழக தேர்தல் கமிஷனிடம் அக்கட்சி புகார் அளித்துள்ளது. ஏற்கனவே கொடியில் யானை சின்னம் பயன்படுத்தியதாக அக்கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இப்போது நடவடிக்கை கோரி தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்ப்பு தெரிவித்ததும் எந்த பதிலும் நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார். சட்டவிரோதமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை பயன்படுத்திய விஜய் மீது நடவடிக்கை எடுத்து யானை சின்னத்தை அகற்ற வேண்டுமென புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது. பல முனைகளில் இருந்து எதிர்ப்பு குரல் வந்தாலும் விஜய் தரப்பில் இன்னும் மௌனம் காக்கப்படுகிறது.